திருவண்ணாமலை மாவட்டத்துல கீழக்காடுன்னு ஒரு சின்ன ஊர். ஊரு எல்லையில முனீஸ்வரி அம்மன் கோயில் இருக்கு. அம்மன் ஊரை காக்கிற எல்லை தெய்வம். அந்த ஊர்ல ஒரு விதவை பெண் இருந்தா. அவளோட ஆடு மாடு எல்லாத்தையும் சில பேர் திருடி கொண்டு போனாங்க. அவள் கேட்டா சத்தம் போட்டா உயிரோட இருக்க மாட்டேன்னு மிரட்டினாங்க. பயம் காரணமா யாரும் உதவி செய்யல. அந்த பெண் மாலை நேரம் முனீஸ்வரி அம்மன் கோயில் வந்து கண்ணீர் விட்டாள். அம்மா, நீதிமன்றம் போக பணம் இல்லை, போலீஸ் வரமாட்டாங்க, நீயாவது நியாயம் செய். அந்த இரவு அமாவாசை. நடு இரவில் யாரும் தொடாத கோயில் மணிதானா ஒலிச்சது. காற்று சத்தமா வீசியது. வேப்பிலை எல்லாம் ஆடியது. அதே நேரம் திருடியவர்கள் மாடுகளை ஓட்டிக்கிட்டு ஊரை விட்டு வெளியே போக முயற்சி பண்ணினாங்க. ஆனா அவங்க அந்த பாதையில எவ்வளவு நடந்தாலும் பாதை முனீஸ்வரி அம்மன் கோயில் பக்கமே திரும்பி வந்தது. அப்போ ஒரு குரல் கேட்டது. எல்லை தாண்டினா தண்டனை. பயம் பிடிச்சு அவங்க மாடுகளை அப்படியே விட்டுட்டு ஓடி போனாங்க. அடுத்த நாள் காலை அந்த விதவை பெண்ணுக்கு அவளோட மாடுகள் திரும்பி கிடைச்சது. அன்னையிலிருந்து கீழக்காடு ஊர்ல யாருக்கும் திருடக்கூட தைரியம் இல்லை. ஏன்னா முனீஸ்வரி அம்மன் இன்னும் அந்த ஊரை கண்ணு வச்சு காக்குறாளாம். இது போன்ற வீடியோ பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Download ShareChat.